sallallahu alaihi wasallam, "Man ghasha falaysa minna." He who cheats is not one of us Muslims. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Qala an-nabiy sallallahu alaihi wasallam, "Man ghasha falaysa minna." Meaning, he who cheats is not one of us Muslims. யார் ஏமாற்றுகிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, அதாவது முஸ்லிமை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் புரிந்து கொண்டோம். அருமையானவர்களே, எந்த வகையில் யாரை ஏமாற்றினாலும் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது. ஏமாற்றுதல் என்பது, சீட்டிங் என்பது முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அறவே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு தொழிலாளி முதலாளியை ஏமாற்றுகிறான், சரியாக வேலை செய்வதில்லை என்றால் அதுவும் ஏமாற்றுதல் தான். அதே போல ஒரு முதலாளி தொழிலாளிக்கு சரியான முறையிலே சம்பளம் கொடுக்கவில்லை என்றால் அதுவும் ஏமாற்றுதல். அதே போல ஒரு கடைக்காரர் வாடிக்கையாளரை ஏமாற்றுகிறார், பழைய பட்டங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சூடுபடுத்தி புதியது போல கொடுக்கிறார் என்றால் அதுவும் ஏமாற்றுவது. அதே போல வாடிக்கையாளர் நிறைய தின்றுவிட்டு நான் இவ்வளவுதான் தின்றேன் என்று பொய் சொல்லி குறைவாக காசு கொடுத்தால் அதுவும் ஏமாற்றுவது. இப்படி கணவன் மனைவி ஏமாற்றுவது, மனைவி கணவனை ஏமாற்றுவது, பெற்றோர் பிள்ளைகளை ஏமாற்றுவது எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் சொன்னார்கள், ஒரு தாய் குழந்தை விளையாடி கொண்டிருந்தது, தாய் அழைக்கிறாள், அந்த குழந்தை உடனே வரவில்லை. அந்த குழந்தையை வர வைப்பதற்காக வேண்டி, இந்தா பாருமா குழந்தை, இந்த பாரு, இதான் பேரிச்சம்பழம், வாமா செல்லம், இந்த பேரிச்சம்பழம் கையில வச்சிருக்கேன் வாமான்னு கூப்பிடுறாங்க. நான் உண்மையிலே அந்த நேரத்துல கையில பேரிச்சம்பழம் இல்லை அந்த தாயிட்ட, அந்த குழந்தைய வர வைக்கிறதுக்காக அப்படி போய் சொன்னாங்க. இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சகஜம்தான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூட கண்டித்தார்கள். தமாஷுக்காக கூட உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஏமாற்ற வேண்டாம். கையிலே பேரித்தம்பழம் இல்லாமல் பேரித்தம்பழம் இருப்பதாக குழந்தைக்கு காட்டுவது கூட அந்த குழந்தைக்கு இப்படி கூட ஏமாற்றலாம் என்று சொல்லிக் கொடுப்பது போல நாளைக்கு அந்த குழந்தை அதை அப்படியே பின்பற்றும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார். இப்பொழுதே காணாமல் போன இந்த விமானம், பொதுவாக சொல்வார்கள் மானம் கப்பலேறி விட்டது, மானம் கப்பலேறி விட்டது சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய விமானம் ஏறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த விமானம் காணாமல் போனதிலே இரண்டு படிப்பினைகள் இருக்கிறது. ஒரு வகையிலே துக்கம், ஒரு வகையிலே கவலை. நாம் எல்லோரும் கவலைப்படுகிறோம், ஆதங்கப்படுகிறோம். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்காத பள்ளிகள் இல்லை, அல்லாஹ்விடம் துஆ செய்யாத முஸ்லிம் இல்லை. எல்லா இடங்களிலும் அதற்காக விசேஷமான பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த சமுதாயம் காணாமல் போன அந்த விமானத்திலிருந்து பெற வேண்டிய இரண்டு படிப்பினைகள் உண்டு. ஒன்று என்னன்னு சொன்னா, விஞ்ஞானத்திற்கு வைக்கப்பட்ட ஒரு பெரிய சவால். இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய உச்சியிலே நாங்கள் இருக்கிறோம், அறிவியலுடைய உச்சியிலே இருக்கிறோம், நாங்கள் எல்லாமே கண்டுபிடித்து விட்டோம், எங்கள் பார்வைக்கு எதுவுமே தப்ப முடியாது, அந்த அளவுக்கு எல்லா டெக்னாலஜியும் இடத்துல இருக்கிறது என்று மாறுதட்டக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு, உலக விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு சவால். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே மாயமாய் மறைந்துவிட்ட ஒரு விமானத்தை கூட உங்கள் கருவிகளால் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களுக்கு அது என்ன ஆனதென்றே தெரியவில்லை. எந்த ஒரு சின்ன குறிப்பை கூட உங்களால் சொல்ல முடியவில்லை. இது அல்லாஹ் உலக விஞ்ஞானிகளுக்கு, அறிவியலுக்கு வைத்திருக்கின்ற ஒரு பெரிய சவால். எனவே எல்லா சக்திக்கும் மேலாக ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்திக்கு கீழே தான் நீங்கள் எல்லாம் என்று மனிதன் தன்னுடைய இயலாமையை ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் இது. இன்னொன்று என்னன்னு சொன்னா, பொதுவாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது 2-3 விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்கே எல்லாம் எந்த சமுதாயத்திலே 5 விஷயங்கள் நடக்கிறதோ, 5 பாவங்கள் நடக்கிறதோ, அந்த சமுதாயத்திலே 5 தண்டனைகள் வரும் என்றார். இன்றைக்கு நாடு முழுவதும் மழை இல்லை. நாம் சிந்திக்க வேண்டும், மழை இல்லாத நாள் இல்லை என்று சொல்லப்பட்ட மலேசியா, மழையே இல்லாத நாள் இல்லை என்று சொல்லப்பட்ட மலேசிய திருநாடு இன்றைக்கு மழையை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது, பல மாதங்களாகிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த மாற்றம், ஏன் இந்த அவல நிலை என்பதை கொஞ்சம் நாம் யோசித்துத்தான் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொன்னார்கள், ஒரு சமுதாயத்திலே 5 பாவங்கள் பரவிவிட்டால் 5 தண்டனைகள் வருவது தவிர்க்க முடியாது. லம் தல்ஹரில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத், ஒரு சமுதாயத்திலே மானக்கேடான விஷயங்கள், ஆபாசமான விஷயங்கள், அசிங்கங்கள் பரவலாக நடக்குமானால், எந்த அளவுக்கு பரவலாக நடக்கிறது, ஹத்தா யுலினு பிஹா, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல் அதை பப்ளிக்காக பட்டவர்த்தனமாக ஒரு தவறு பரவலாக நடக்கும் என்றால், இல்லா ஃபஷாஃபி முத்தாவூர், அந்த சமுதாயத்திலே அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட வியாதிகளை உண்டாக்குவான் என்றால்,
காலரா பிளேக் போன்ற வியாதி மாத்திரமல்ல, வல் அவுஜா உள்ளதி லம் தகுன் மதத் ஃபி அஸ்லாஃபி என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய முன்னோர்களுடைய காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீர்கள் அப்படிப்பட்ட வியாதிகள். உங்களுடைய முன்னோர்கள் முந்தைய காலத்திலே இந்த வியாதியுடைய பெயரை கூட அவர்கள் கேட்டிருக்க மாட்டார். இப்படியெல்லாம் வியாதி வருமா என்று கூட சிந்தித்து பார்க்க மாட்டிருக்காரு.